Who think more loyal, men or women? டெஃபினெட்லி உமன். Why? விமன் அப்படி இல்ல. யார் வந்து ரெண்டு பேர்ல யார் உண்மையா லவ் பண்றாங்களோ அவங்க தான் லாயல். அதே மாதிரி அவங்க தான் ஏமாற்றமும் அடைவாங்க. வந்துட்டு இப்படிதான் சொல்ல முடியாது, அப்சல்யூட்டா வந்து நான் சொல்ல முடியாது, ஒரு ரிலேட்டிவா தான் சொல்ல முடியும். ஏன்னா பொண்ணுங்க பசங்க ரெண்டு பேருமே வந்து ஏமாத்துறவங்களும் இருக்காங்க, லாயலா இருக்கவங்களும் இருக்காங்க. ஆனா நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல நான் கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சு சொல்லும் போது நான் பயாஸ்டா சொல்லல, இல்ல வந்துட்டு ஒரு சார்ந்தும் நான் சொல்லல. நான் கேள்விப்பட்ட விஷயங்கள்ல, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேள்விப்பட்ட விஷயங்கள் வரையும் வந்துட்டு பெண்கள் கிட்ட அவ்வளவு ஒரு நம்பகத்தன்மை இல்லை அப்படிங்கிறது புரிய வருது. நான் ரொம்ப இம்பேலன்ஸான ரெண்டு பேரையும் சொல்ல முடியாது. நான் டாக் வச்சு ஜெண்டர் வச்சு சொல்ல முடியாது ப்ரோ. ரெண்டு பேருமே தப்பு பண்றாங்க. எப்படி ஒரு ஜெண்டர் வச்சு மேனா ஃபீமேலான்னு சொல்ல முடியாது. இல்ல தேர்ட் ஜெண்டரை கூட பேசுறான்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. சொல்றது கரெக்ட் தான். ஆனா இந்த ஜெனரேஷன்ல அந்த மாதிரி யாருமே இல்லையே. இப்போ பிளே பாய்ஸ்ன்னு இருக்காங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பிளே கேர்ள்ஸ்ன்னு நீங்க மென்ஷன் பண்றதுல யாருமே. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா லாயல் அதுல தானே வருது. பிளே பாய்ஸ்லயும் பிளே கேர்ள்ஸ்லயும் யாரும் மென்ஷன் பண்றது, பிளே பாய்ஸ் மட்டும் மென்ஷன் பண்றாங்க. அதை பத்தி உங்களுக்கு சரி, ரெண்டு ஜெண்டருக்கும் அவங்க ஈக்குவாலிட்டி உண்டு. எக்ஸ்ப்ளோரிங் ஸ்டில் தேர் ஆர் லாட் ஆஃப் லாயல் பீப்புள் இன் திஸ் வேர்ல்ட். நம்ம அதை மட்டும் தான் பார்க்கணும். பொதுவான மக்களுக்கு புரியாது. ஃபார் எக்ஸாம்பிளோட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ இந்த ஜெனரேஷன்ல வந்து எங்க ரிலேஷன்ஷிப் எல்லாம் சிச்சுவேஷன்ஷிப், ஃப்ரெண்ட்ஷிப் வித் சிச்சுவேஷன்ஷிப், எந்த ஷிப், நிறைய ஷிப் போட் எல்லாம் போயிட்டு எல்லாமே கோஸ்டிங் எல்லாமே ஆட் ஆயிடுச்சு. சோ எதுவுமே இல்ல. உங்களை லவ் பண்ணா அது பேரு கிரிஞ்சா, அது பேரு கிரிஞ்ச். அஃபென்சிவா சொல்லல, பட் நான் எங்களை சுத்தி இருக்க விஷயங்களை பத்தி சொல்றேன். பிகாஸ் வந்துட்டு பசங்க வந்துட்டு எடுத்தவங்கத்தோன்னு ஒரு சில முட்டாள்தனமான விஷயங்கள் பண்ணுவாங்க. லைக் வந்துட்டு அடுத்த ஒரு 40 இயர்ஸை வந்துட்டு கனவு கண்டு வச்சிருவாங்க. நம்ம இந்தந்த வீட்டுல இருக்கிறோம், இந்த படத்துல வர பாட்டுல வர ரெஃபரன்ஸ் எல்லாம் இவங்க வச்சுக்கிட்டு இவன் ஆள் வந்துட்டு அந்த பாட்டுல ஆடுற மாதிரிலாம் கனவு கண்டு வச்சிருவாங்க. நிறைய வந்துட்டு ஒரு கோட்டை பில்ட் பண்ணி வச்சிருவாங்க. பொண்ணுங்க அவ்வளவு சீக்கிரம் அதை பண்ண மாட்டாங்க. எதுவா இருந்தாலும் ஒரு ரிலேஷன்ஷிப்னா ரெண்டு பேருமே மியூச்சுவலா எஃபோர்ட் எடுக்கணும். இவங்க எஃபோர்ட் எடுத்து அவங்க வந்து நார்மலா இருக்கிறதோ, இல்ல இவங்க எஃபோர்ட் எடுத்து அவங்க நார்மலா இருக்கிறதோ, மியூச்சுவலா இருக்கணும். பொய் சொல்லாம இருந்தா அதுவே லாயல் தான். இப்ப நிறைய பொண்ணுங்களே லாயலா இருக்காங்களே. இப்ப பசங்க லாயலா இருக்க மாதிரி பொண்ணுங்க இருக்காங்களா? அதை பத்தி என்ன சொல்ல? கொடுத்து வச்சவங்க, கிடைக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க. ஸோ லிட்டரலி அதே மாதிரி அந்த மாதிரி இருக்க பசங்க கிடைக்கிறவங்க கொடுத்து வச்சவங்க, அவ்வளவுதான். பொண்ணுங்களே வந்து டை ஹார்டா லவ் பண்ற பொண்ணுங்க இருக்காங்க. பட் ஆனா வந்துட்டு பசங்க வந்துட்டு ஒரு ஃபிக்ஸட் பிளான் வச்சிருவாங்க. அதே மாதிரி நம்பி இறங்கிடுவாங்க. தாலி கட்டணும் அப்படின்னா யோசிக்காம தாலி கட்டிடுவாங்க. பட் பசங்களாம் ஏமாத்துறவங்க இருக்காங்க. பட் ஆனா கம்பேரிட்டிவ்னு பண்ணும்போது நிறைய கனவுகளோட ஏமாந்து போறது பசங்க தான். என்னை பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல பெண்கள் வந்துட்டு அவ்வளவு சீக்கிரம் வந்துட்டு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க தெளிவா யோசிச்சு அவங்க லாஜிக்காவும் திங்க் பண்ணுவாங்க. ரெண்டாவது ஃபியூச்சரை பத்தி அவங்களுக்கு கன்சர்ன் இருக்கு. அதனால வந்துட்டு மோர் லாயல் அப்படின்னு வரும்போது நான் இவங்க தான் சொல்லலை, பட் ஆனால் கேள்விப்பட்ட வரைக்கும் இப்போதைக்கு வந்துட்டு லாயல் அப்படிங்கிறத தாண்டி பசங்க வந்து நிறைய ஏமாறுறாங்கிறத நான் சொல்லுவேன். செலிபிரிட்டிஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. விராட் கோலி, அனுஷ்கா சர்மா, அது மாதிரி எடுத்துக்கோங்க. அவங்களுக்கு வந்து இப்போ சித்தார்த் மல்ஹோத்ரா எல்லாத்தையும், சூர்யா ஜோதிகா, செலிபிரிட்டிஸ்லயே நம்ம நிறைய எடுத்துக்கலாம். இப்போ செலிபிரிட்டிஸ்னு எடுத்தாலே 1 இயர் இருக்கும், அடுத்த இயர் டிவோர்ஸ். அப்படி கிடையாது. செலிபிரிட்டிஸ்லயுமே ஒரு ட்ரூவான ஒரு ரிலேஷன்ஷிப். மோர் லாயல் வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு பசங்க தான் ப்ரோ. ஏன்னா வந்துட்டு இன் ரிலேஷன்ஷிப் சொல்றேன், மற்ற விஷயங்கள்ல விமனும் நிறைய லாயலா தான். மீன்ஸ் விமன் லாயலா இருப்பாங்க, பட் கேர்ள்ஸ் ஆர் பாய்ஸ் கம்பேர் பண்றப்போ வந்துட்டு பாய்ஸ் தான் வந்துட்டு லாயல். அது பேர் கேர் பண்ணா கிரிஞ்ச். அதுக்கப்புறமேட்டு வேற என்னெல்லாம் பண்ணா அவங்களுக்காக ஏதாவது பண்ணா கிரிஞ்ச். அதே மாதிரி நம்ம ஏதாச்சும் கேர் பண்ணி சொன்னா நீ ஓவர் ரியாக்ட் பண்ற, தள்ளி போ. அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணாம ஓகே இது எனக்கு வேணும், அதுக்காக நான் என்னை மாத்திக்கிறேன்னு இருக்கும் போதுதான் அந்த ஃபேக்னஸ்ன்ற ஒரு விஷயம் வருது. தன்னோட நேச்சுரல் செல்ஃபை வந்து அவங்களால இது பண்ண முடியல. இல்ல நான் அப்படி இருந்துட்டேன்னா அவங்க என்னை விட்டுட்டு போயிருவாங்க அப்படின்னு இருக்கும் போதுதான் அது ஒரு ஃபேக்னஸ். பட் அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமுக்கு மேல அந்த நேச்சுரல் இதை நீங்க வந்து இதே பண்ண முடியாது. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல அவங்க அப்புறம் உங்களுடைய நேச்சுரல் இதை பார்த்து விட்டுட்டு போறதுக்கு ஃபர்ஸ்டே நீங்க நேச்சுரலா இருந்து அதை பிடிச்சி யாரும் உங்க கிட்ட வராங்களோ தென் எவ்ரிதிங் லாயலா இருக்கும். நீங்க இருக்கிறதுக்கு வந்து அவங்க யார லவ் பண்றாங்களோ அவங்கள விட்டுட்டு யாரு பிடிச்சிருக்கு அவங்க கூட போய் இருந்துக்கலாம்ல. என்னொருத்தவங்க ஹர்ட் பண்ணிட்டு மறைச்சு இல்லைங்க. பொதுவா உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்திருக்கும். 4 பேரை பார்த்திருப்பீங்க, ஒரு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அந்த மாதிரி கேட்கிறேன். யாரு உங்களுக்கு தெரியும் மோர் லாயல்? எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல என் ஃப்ரெண்டு மடார் வாங்கியிருக்கான்.
அப்போ வந்து பையன்தான். அது சூழ்நிலை காரணமா தாங்க. எல்லாருமே முக்கால்வாசி உண்மையா இருப்பாங்க. அவங்க சூழ்நிலை எப்படி மாறுதோ அதுக்கு பொறுத்தாப்புல அவங்களும் மாறிக்குவாங்க. இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அப்படி கேட்கல. ஸோ அந்த ரீசன் தான் இப்படி லாயலா இருக்காங்கன்னா இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றீங்களா? கரெக்டான ரீசன் சொல்லுங்க. கரெக்டான ரீசன் எதுக்கு லாயலா இருக்கணும்? லாயலா வந்து இப்போ நீங்க டிவோர்ஸ் ஆகாம இருக்கான்னு சொல்றாங்களா? சோ அதுக்குரிய ரீசன் ரெண்டு பேருமே எஃபோர்ட் எடுப்பாங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்திக்கிறதுக்காக அவங்க எஃபோர்ட் எடுப்பாங்க. எப்படி ஆனாலும் போகட்டும்னு அந்த ரிலேஷன்ஷிப்பை விடக்கூடாது. ஹர்ட்டே ஆனாலும் பரவாயில்ல, ஹர்ட் ஆயிட்டு திருப்பி அங்க போய் நின்றணும். அதுதான் லாயல். அது லாயல்ன்றதோட அதுதான் ரிலேஷன்ஷிப். அது என்னாலும் எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு நின்றணும். இந்த ஜெனரேஷன் சோ எல்லாம் முன்ன பின்ன தான் இருக்கு. யாருமே உண்மையா இல்லாத மாதிரி தான் இருக்கு. சோ அப்படிங்கிறப்ப இந்த ஜெனரேஷன் உங்க கருத்து? ப்ரோ இந்த ஜெனரேஷன் வந்து எப்படி சொல்றது, டோட்டலி மிஸ்ட் அப் ப்ரோ. இன் ரிலேஷன்ஷிப் கேர்ள்ஸ் வந்துட்டு எப்படின்னா, எல்லாரையும் தப்ப சொல்ல, என்னுடைய கருத்து நம்ம வந்துட்டு யாரோ ஒருத்தவங்களை மட்டும் தான் பாக்குறோம்னு சொன்னா அவங்கள மட்டும் தான் பாக்குறோம். பட் ஆனா கேர்ள்ஸ் அப்படி கிடையாது. அவங்க ஆக்சுவலா என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பாக்குறாங்கன்னு சொன்னா எல்லாருமே ஃப்ரெண்ட், நான் எதுவும் தப்பு பண்ணலையே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல தான் இருக்காங்க. பட் நமக்கு வந்துட்டு 10 பேர்கிட்ட பேசினா அதுல ஒருத்தவங்க தான் நம்மகிட்ட பேசுவாங்க. அவங்க கிட்ட அப்படி கிடையாது. சும்மா உட்காந்து இருந்தாலே 10 பேர் வந்து பேசுவாங்க. பட் அதனால நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு நிறைய நேரம் வெறுப்பா இருக்கும். நம்ம கூட பேசிட்டு இன்னொருத்தவங்கள்ட்ட பேசினாங்கன்னா என்னடா நம்மகிட்ட பேசிட்டு பேசுனாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அவங்களுக்கு காமன் தான். ரிலேஷன்ஷிப்ல காமனான திங் பாய்ஸ் தான் லாயல்ன்ற மாதிரி இருக்கு. லாயல்னு சொல்றீங்களா? என்ன ஏதாவது உதாரணம் சொல்லுங்க. ஏதாவது உதாரணம்? ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், 3 years சின்சியர் லவ். வீட்லயே சொல்லியிருக்கான். பட் ஆனா அந்த பொண்ணுக்கு இவனோட மாமா தான் வேற ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி விட்டுட்டாங்க. பட் ஆனா அவன் அதுக்கு மேல சரி உன் வாழ்க்கை சந்தோஷமா இருந்தா எனக்கு ஓகேன்னு அவன் விலகிக்கிட்டான். பட் அவனுக்குள்ள இப்பயும் அந்த லவ் இருக்குதான். அதான் ப்ரோ, இப்போ வந்துட்டு நம்மளோட லைஃப்ல கேர்ள்ஸ் வந்துட்டு கம்மியா இருப்பாங்க. நம்மளோட காலேஜ் லைஃப்ல பாத்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சதே ஒரு 5 பொண்ணுங்க. அதுல வந்துட்டு 2 பேர் தான் நம்ம நல்லா பேசியிருப்போம். ஒருத்தவங்க தான் வந்துட்டு கொஞ்சம் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். பட் ஆனா அவங்களுக்கு நம்ம ஒருத்தவங்க மட்டும் அப்படி கிடையாது. நம்மள மாதிரி வந்துட்டு ஒரு 20 பேர் இருப்பாங்க. அதுல க்ளோஸா 10 பேர் இருப்பாங்க. அதுல நம்ம கிட்ட எப்படி பேசுறாங்களோ அதே மாதிரி தான் அந்த 10 பேர்ட்டே பேசுவாங்க. நம்ம வந்து நினைச்சிட்டு இருப்போம் அவங்க நம்மள சீட் பண்ணிட்டாங்க, அவங்க நம்மள ஹர்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருப்போம். பட் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவன் 10 பசங்க கூட நான் பேசிட்டு இருந்தேன், அதுல அவன் ஒருத்தன் அப்படின்ற கான்செப்ட் வரப்போ லாயல்டி பிரேக் சீட்டிங்கிற கான்செப்ட்ல இது போகாது. நமக்கு பாய்ஸ் தான் லாயல். இந்த ஜெனரேஷன்ல வந்து இன்னும் அதாவது அது டிஃபர் ஆகுது. மத்தபடி ராஜா காலத்துல இருந்து இன்ன வரைக்குமே ஜெனரேஷன் மாறுது. மத்தபடி லாயல்ட்டி வந்து ஜெனரேஷன் மாறினால லாயல்டி பாய்ஸ் தான் ப்ரோ. பசங்களுக்கு எப்போதுமே வந்துட்டு கேர்ள்ஸ் வந்துட்டு எமோஷனலா கொஞ்சம் வீக்கா இருப்பாங்க. அந்த இதை யூஸ் பண்ணி அவங்களோட லாயல்ட்டியை பிரேக் பண்ண முடியும். பட் பாய்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு எமோஷனல் இருக்கும், அவங்களும் மனுஷங்க தானே இருக்கும். பட் ஆனா பாய்ஸ் தான் லாயல். இப்ப நிறைய ஆபீஸ்ல அப்படின்னு பாக்குறப்ப மென்னார் விமானார் 2 பேருமே பாத்தீங்கன்னா லாயலா இருக்கிறது இல்ல. ஏன்னா அவங்க லவர் வச்சிருப்பாங்க, இருந்தாலும் அங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு கிரஷ் வச்சுப்பாங்க. சோ அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க? அதெல்லாம் வந்து ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. அது வந்து அது வந்து ஒரு ஹியூமன் பிஹேவியர் வந்து அது மாதிரி இருக்கும். அனிமல் பிஹேவியர் அது ஆனா வந்து ஒரு நல்லா இருக்கு, ஒரு சீப் ஃபர்ஸ்ட் பிஹேவியர்னு சொல்லலாம். இட்ஸ் அக்கார்டிங் டு த சர்க்கம்ஸ்டான்சஸ். அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே தான். இஃப் யூ டேக் யுவர் மதர்ஸ், நம்ம அம்மாக்கள்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க தான் தே கான்ட்ரிபியூட் அ லாட். ஸோ பட் இந்த காலத்துல இல்ல, பசங்க தான் வந்து உண்மையா லவ் பண்றாங்க. நத்திங் சேஞ்சஸ் பை டைம். லாயலிட்டி எல்லாத்தையும் உண்டு தான். பட் அவங்க எந்த விஷயத்தை கொடுக்குறாங்கன்ற பொறுத்து தான். எல்லாரும் லாயலா இருப்பாங்க. பட் அது சர்டன் விஷயம், அதை வச்சு நம்ம வந்து இவங்க தான் லாயல் இவங்க லாயல் இல்லை அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணவே முடியாது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும். அவங்களுக்கு ப்ராமிசஸ் கொடுத்துட்டு ஒருத்தவங்களுக்கு ஹோப் கொடுத்துட்டு இன்னொருத்தவங்க கிட்ட போறது வந்து அந்த பர்சனுக்கு தான் ஹர்ட் ஆகும். அதனால அது வந்து தி சீப்பெஸ்ட். அப்படிதான் நான் சொல்லுவேன். பிளே பாய்ஸ் பிளே கேர்ள்ஸ் இதெல்லாம் முன்னாடில இருந்து இருந்துதான் இருக்கு. பட் இப்போ வந்து சோசியல் மீடியா அந்த மாதிரி விஷயம்னால நிறைய தெரிய வருது. அவ்வளவுதான். பசங்க தாங்க, உண்மையாலுமே பசங்க தான். பட் ஆனா அதுக்குன்னு பொண்ணுங்க இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஒரு சில பிள்ளைங்க லாயலா இருக்கு, ஒரு சிலர். பட் ஆனா மோஸ்ட் ஆஃப் ப்ராபப்ளி பாய்ஸ் தான். சரி, லாயல் கிடையவே கிடையாது. அதே மாதிரி யார்கிட்ட லாயலா இருக்கிறோன்றத புரிஞ்சுக்கணும். தயவு செஞ்சு இந்த ஜெனரேஷன்ல நிறைய பேர் ஐயோ
அத புரிஞ்சுட்டு நடந்துதான் போகணும். ஆனா பே பாய்ஸ் ஏன் வந்து அதிகமா வெளில தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா அவங்களே வந்து அதை செல்ஃப் எக்ஸ்போஷர் பண்ணிக்கிறாங்க. அது ஒரு கெத்தாவோ அது ஒரு ப்ரொமோஷனாவோ நினைச்சுக்கிறாங்க, ஒரு ஸ்டேட்டஸா நினைச்சுக்கிறாங்க. இத மாதிரி வந்துட்டு அவன் இத்தனை பெண்கள் கூட இருந்திருக்கான் அப்படி தெரிஞ்சா அவங்கள ஒரு இதா பாப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது. யாரா இப்படி இருக்கான்னு தான் பாப்பாங்க பசங்க. இவங்களுக்கு ஒரு நினைப்பு அப்படி இருக்காங்க. கேர்ள்ஸ்ல அவ்வளோக்கும் அதை காமிச்சிக்க மாட்டாங்க, அவ்வளவுதான் இருக்கு. இதுதான் லாயலிஸ்ட் ஃபேக்ட். இதுதான் loyalist. லாயலுங்கிறது வந்து உண்மையா இருக்கிறது மட்டும் இல்ல, ட்ரஸ்ட பிரேக் பண்ணாம இருக்கணும். அந்த குட்டி குட்டி பொய் தானே அப்படின்னு பொய்னா பொய் தான். மெயினா பார்ட்னருக்கு தெரியாம பண்ற எதுவா இருந்தாலும் அது வந்து லாயல் கிடையாது. லாயல் வந்துட்டு ஒருத்தவங்களையும் ரேஷியோ கணக்கு தான். அவங்கவுங்க இதுல லாயலா இருக்கவங்க இருக்காங்க, சீட் பண்றவங்க இருக்க தான் செய்யறாங்க. இல்ல அப்படி பார்த்தா பசங்களை வந்து பிளே பாய்ஸ் இருக்காங்க, ஏன் பிளே கேர்ள்ஸ் இல்ல? ஆக்சுவலா வந்துட்டு பிளே கேர்ள்ஸ் இருக்காங்க. இதுல சில விஷயங்கள் என்னன்னா பசங்கள்ல வந்துட்டு இது ஒரு பெருமையா நினைச்சுக்குவாங்க. லைக் வந்துட்டு இந்த மாதிரி நான் இங்க கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கேன், நான் வந்து இவங்க கூட வந்துட்டு ஒரு செக்ஷுவல் மொமெண்ட்ஸ்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறது ஒரு கெத்தா சொல்லுவாங்க பசங்க. பெண்கள் வந்து அப்படி கிடையாது. ஒரு சில பெண்கள் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பெண்கள் வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணிக்குவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கேர்ள்ஸ்லயும் இருக்காங்க, பிளே கேர்ள்ஸ் இருக்காங்க, பிளே பாய்ஸ் இருக்காங்க. நான் வந்துட்டு அவங்க எல்லாம் வந்து உத்தமமா இவங்க உத்தமன்னு நான் சொல்லல கிடையாது, ரெண்டுத்துலயுமே இருக்காங்க. பட் ஆனா என்ன பசங்கள்ல இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் நிறைய பேர் இதை ஒரு பெருமையா ஷேர் பண்ணிக்கிறாங்க. அது அப்படி கிடையாது. நம்மளோட ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு வந்துட்டு நம்மளோட விர்ஜினிட்டியை வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணணும். அதான் என்னை பொறுத்த வரையும் ஒரு ஃபியூச்சர் ஒய்ஃபு கொடுக்குற ஒரு கிஃப்ட். லைக் வந்துட்டு நான் வந்துட்டு தீசம் ஏத்தீசம் அப்படின்னு போல நமக்கு ஒய்ஃப் நம்மளை நம்பி வரா, அவளுக்கு வந்து நம்மள ஒரு ஹோல் ஹார்ட்டடா கொடுக்கறது, பிசிக்கலாவும் மென்டலாவும் கொடுக்கறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். சில பொண்ணுங்களும் அந்த மாதிரி லாயலா இருக்காங்க. சோ அதை பத்தி உங்க கருத்து? அதான் ப்ரோ, கண்டிப்பா இருப்பாங்க. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்ததுதான் ப்ரோ. கேர்ள்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல அவங்க லாயலா இருக்கிறதா நினைப்பாங்க, நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம லாயலா இருப்போம்னு நினைப்போம். அது மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றப்பதான் வந்துட்டு யார் லாயல்ன்ற மாதிரி தெரியும். ஓகே, நிறைய 10%ல எப்போ அந்த காலத்துல லாயல்ட்டி அப்படிலாம் கிடையாது. ராஜா காலத்துல எல்லாம் பார்த்தா ராயல்ட்டின்னு எதுவுமே கிடையாது. இது வந்து காலகாலமா தொடர்ந்துதான் இருக்கு. இது தேர் ஓன் டெசிஷன் to be loyal or not to be, or the circumstances to be loyal or not to be. ஆனா இந்த ஜெனரேஷன்ல நீங்க சொல்ற மாதிரி எதுவுமே சாத்தியமே இல்ல. கண்டிப்பா 100க்கு 90% பசங்க, 80% பொண்ணுங்க.